பவதாரணி, கொஞ்ச நேரத்தில் பேரண்ட்ஸ் வந்துடுவாங்க. பேப்பர்ஸ்லாம் இருக்குல்ல, அதை தனியாக வச்சுருங்க. பேரண்ட்ஸ் வந்தோடனே அவங்ககிட்ட கொடுத்துருங்க. கொடுத்து சைன் வாங்கி திருப்பி அடிக்க வச்சிடணுமா. சாரு, ஃபேன் அமுத்திடுமா, பேப்பர்லாம் பறந்துடும். அது வேற. அமுத்திடுறேன் மிஸ். எங்கம்மா போற? இதான்ல அவன் கிளாஸு, அதே உள்ள வரேன். சவன் சோதனை. ஏம்மா, இந்த ஸ்கூல்ல எல்லா கிளாஸும் ஒரே மாதிரி தான்மா இருக்கும். வெளியில இன்னும் 2 ஃப்ளோர் இருக்குமா மேல. மாமா ஏன் இப்பயே வா? லே சுபினே, முடியலடா, நடக்க முடியலடா. ஏமா, இன்னும் 1 ஃப்ளோர் தான்மா, ஏறி போயிடலாமா. பவித்ராமா, பேப்பர்லாம் சப்மிட் பண்ணி வை, இந்த வந்துடுறேன். ஏய் சுபினே, அது உனக்கு முதல் சொல்லி கொடுத்த அந்த டீச்சர் தானே? இருடா, பேசிட்டு வந்துடலாம். இந்த அம்மா எதுக்கு இப்படி பண்ணேன்னு தெரியல. ஏம்மா, ஃபர்ஸ்ட் அங்க போய்க்கலாமா, டீச்சர் வேற திட்டுவாங்க. வாமா. போன வருஷம் சொல்லி கொடுத்தவங்க. இருடா, பேசிட்டு வந்துடலாம். இங்கே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. போன வருஷம் நம்மகிட்ட படித்த சுபினோட அம்மா தானே? ஹலோ, நீங்கள் சுபினோட அம்மா தானே? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் டீச்சர். என்னடா சுபின், நல்லா படிக்கிறியா? நல்லா தான். ஒன்றும் இல்லை டீச்சர், ஸ்கூல் விட்டு வர்றதான் சரி, வந்தோடனே டிவியை போட்டு உட்காந்துருவேன் டிவி முன்னாடி. அதில் என்னதான் இருக்குன்னு தெரில. வந்ததுலேருந்து நைட்டு தூங்குறது வரைக்கும் அந்த டிவியை போட்டு உட்காடுறது. கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா போது வெளியில் ஓடிடுவான். படிக்கிறதுக்கு புக் எடுத்து பார்த்ததே கிடையாது. உங்கள்கிட்ட படிக்கிறப்ப கூட அந்த சிஏ டெஸ்ட்டு, மிட்டம் டெஸ்ட்டுன்னு சொல்லி வந்து சைன் வாங்க வருவான். நானும் சைன் போட்டு அனுப்பி விடுவேன். ஆனால் இப்போ 11th வந்த உடனேவும் ஒன்றும் கிடையாது. என்னதான் பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. ஓ அப்படியா? 10th நாங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ 11th வந்துட்டானா அதை பற்றி எங்களுக்கு தெரியாதே. ஓ அப்படி வேறையா? சரி ஓகே டீச்சர். இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்களா, ஆனால் தான் கூப்பிட்டான். அவங்க அப்பா தான் வந்திருக்க வேண்டியது. அப்புறம் அவங்க அப்பா ஏதாச்சும் பேசுகிறவான்னு சொல்லிட்டு இந்த வட்டம் மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கான். நான் என்ன கேட்குறேன், ஒரு 80%, ஒரு 70% எடுக்கணும்ல. நான் 90%, 99% தான் கேட்குறேன். அது கூட எடுக்க முடியலை. அதான் நான் வந்திருக்கேன். இந்த ரேவதி மிஸ் வந்து பார்க்கணும். என்ன கேஸ் இப்படி பண்ணுற? 80% தானே கேட்குறாங்க, 90% தான் கேட்குறாங்க. அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, படிக்கணும் என்ன. சரி ஓகே டீச்சர், ரேவதி மிஸ்ஸை பார்த்துட்டு அப்புறம் வர்றேன். சரி ஓகேம்மா ஓகேம்மா. அப்புறம் யுகேஷ், நல்லா படிக்கணும்னா? ஓகே மிஸ், போயிட்டு வரேன் மிஸ். மதர் மம்மி, அடுத்த ஃப்ளோர் அதே. இதம்மா கிளாஸ். உள்ள போனா ரேவதி மிஸ் இருப்பாங்க, பேப்பர் தருவாங்க, சைன் போடுறதா வேலை. சுபி, அங்க பாரு, உனக்கு போன வருஷம் சயின்ஸுக்கு வந்தவங்கடா. இம்மா அவங்க பேரண்ட்ஸ்மா. நீ சும்மாரா, இந்த போய் பேசிட்டு வந்துடுறேன்டா. ஐயோ, நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்குள்ள சைன் வாங்கிட்டு வீட்டுக்கு போக முடியாது வாளையே. மிஸ், முருகனோட பேரண்ட். வாங்க 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 வாங்க. அத்தாடி, இன்னைக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. டீச்சர், எப்படி டீச்சர் படிக்கிற பையன்? படிக்கிறான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்றது சரியில்லை. டெய்லி நான் பாடம் எடுக்கிறப்ப தான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு லாஸ்ட் டெஸ்கில் குச்சுக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா சொல்ல தேவையில்ல, ஏன்னா படிக்கிற பையன் வேற. உன்னை எதுக்காட நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருக்கேன்? அது வந்து அப்பா. பேசாத, உன்னை வீட்டில் வந்து பார்த்துக்கிறேன் நான். அங்கிள் நிறுத்துங்க. சாரு விடு பாவா. ஏன் அங்கிள் முருகனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? லாஸ்ட் டெஸ்ட்ல நான் சாப்பிட்டா தான் பிரச்சனையா? ஏன் நானும் பாவா கூட தான் டெய்லி சாப்பிட்றோம். மிஸ்ஸுக்கு தெரியாம மேக்ஸ் பீரியட், சயின்ஸ் பீரியட், சோசியல் பீரியட் எந்த பீரியட்னாலும் ஸ்நாக்ஸ் இருந்தாலே போதும், எடுத்து சாப்பிட தான் செய்வோம். ஏன் நேற்று கூட பாவா வந்து சாம்பார் சாதம் கொண்டு வந்து உருளைக்கிழங்கு கொண்டு வந்தா, உருளைக்கிழங்கு மட்டும் நாங்கள் வச்சு சாப்பிடலையா என்ன? அது மிஸ் கூட பார்த்தாங்களான்னு தெரியல. ஆனால் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் மிஸ் நடத்துறப்ப. எல்லாத்தையும் சொல்லி விட்டாலே. பவதாரணி, அப்படியா? ஐயோ, இதுகளே ஸ்கூல் மனத்தை கப்பல் ஏற்றிருங்க அவளையே. சார் நீங்க கோவப்படாதீங்க. சைன் போட்டீங்கல்ல, ஓகே, நீங்க போகலாம். சரிடா பட்டம் முருகா, அடிச்சது தப்புதேன். போயிட்டு வரேன், பைக் கிட்ட நிக்கிறேன், வெளியே வா. சரிப்பா. சரி முருகன், சாரி. நான் கண்டிப்பாரு அட்வைஸ் பண்ணுவாருன்னு நினைச்சேன், ஆனா அடிப்பாருன்னு தெரியாதுடா. சரி விடுங்க டீச்சர், அடி வாங்கி பழைய போச்சு, வழி தெரியாது. ஆனா மற்றவங்கள இதே மாதிரி அடி வாங்க வச்சிடாதீங்க டீச்சர். சரி முருகன். முருகா வாடா. அது வந்து சாரு. எதுவும் பேசாத, வாயில வரல வை. ஆனா நீ இப்படி இருப்ப நினைச்சு கூட பார்க்கல முருகன். உங்க அப்பா அடிக்கிறாரு, நீ எதுவுமே சொல்லாம இருக்க. அது ஒன்றும் இல்லை சாரு, டெய்லியும் காரணம் எல்லாம் அடிப்பாரு.
ஏதாவது நான் வெளியூருக்கு போனா கூட என்னை கூப்பிடுவாரு. நானும் பாசமா கூப்பிடுவாருன்னு வருவேன். ஆனா அடிக்கிறது காலம் இல்லாம தான் கூப்பிடுவாருன்னு எனக்கு தெரியாது சாரு. அந்த மாதிரி நாளடி அடிச்சுட்டு போறாரு பாவம். ஏதோ டென்ஷன்ல இருக்காருன்னு விட்டுட்டேன் சாரு. அமைதியாரு. என்ன பட்டிமன்றம் நடந்துக்கிருக்க, கதை சொல்லிக்கிருக்க? நான் எதுக்கு எதுவும் பேசலன்னு கேட்டேன். அது ஒண்ணுல விடு சாரு. பாரு நான் சந்தோஷமா தான் இருக்கேன். மிஸ். என்ன முருகன்? இல்ல மிஸ், அப்பா தனியா போவாரு, அதான் நானும் போறேன் மிஸ். சரி ஓகே முருகன். சாரி முருகன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மிஸ். கால் வலிக்குதுல, வந்து உட்காருங்க, நீ நம்மள கூப்பிடுவாங்க. சூப்பர் ராமவனே, தாயோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட. படிப்புல அதே மாதிரி தான் நல்லா இருக்குமே. அம்மா சேர போட்டா இங்கே உட்கார்ந்துறதாமா, பாதமா கொஞ்சம் தள்ளி உட்காரணுமா. சரி ராமவனே, இத தள்ளி உட்காரேன். எல்லாம் அந்த சேர் எடுத்து வந்துட்டியா? ஆமாம்மா, யாராச்சும் தான் உட்காந்து போறாங்க. சுபேன் பேரண்ட் கூட்டிட்டு வா. வாமா, நம்ம மொத்தமா கூப்பிடுறாங்க. வாங்க வாங்க சுபின் அம்மா. பவதாரணிமா, சுபினோட மார்க்ஸ் அப்புறம் ரேங்க் எல்லாம் எடுத்து கொடு. இந்தாங்கம்மா சுபினோட மார்க்ஸ் எந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. என்னடா சுபின் 58, 68, 78, என்னடா 40 வாங்கி வச்சிருக்க? இல்லம்மா, இந்த வட்டம் கொஞ்சம் படிக்கல, அதனால தான். இதுல மட்டுமா கம்மியா வாங்குற? சிஏ டெஸ்ட் எதுலையுமே வாங்குறதே இல்ல. பூரா லாஸ்ட் டெஸ்க்ல உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கான். பின்னாடி உட்காந்துட்டு டீச்சர்னு கூட பார்க்காம கமெண்ட் அடிக்கிறான். இதுக்காட அவனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற? நான் சிஏ டெஸ்டே வைக்கலன்னு சொன்னேன். இந்த சிஏ டெஸ்ட் வச்சிருக்காங்களாம்ல, அது எப்படி சிஏ டெஸ்ட் வைக்கலன்னு சொன்னான்? அவன் சிஏ டெஸ்ட் எல்லாம் வைக்கதே செய்யறோம். பேரண்ட்ஸ் சைன் வாங்காம திருப்பி நாங்க வாங்க மாட்டோமே. அப்ப சுபின் ஏதோ தப்பு பண்றான். தப்பு பண்றியா? இல்லன்னு சொல்லு சுபி. அது எப்படி இல்லன்னு சொல்லுவான்? தப்பு பண்றனால தான் உங்ககிட்ட மறைச்சிருக்கான். என்னடா, நான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், இப்படி சொல்றாங்க. அந்தா நீங்க ரேங்க் கார்டு வச்சிருக்கீங்கல்ல, அதுலயே கீழே பாருங்க, அது உங்க சைன் தானே? ஆமா மிஸ், ஆனா நான் இது சைன் பண்ணலையே. இப்பயாச்சும் தெரிஞ்சா உங்க மகனோட சுயரூபம். என்ன சுபி இப்படி பண்ணிருக்க? நான் உன்னை கஷ்டப்பட்டு தானே படிக்க வைக்கிறேன். இந்த கஷ்டம் புரிஞ்சா நீ இப்பெல்லாம் பண்ணுவியா? நானும் நல்லவன் நினைச்சேன். ஆனா நீ நடு வீட்டில் வந்து சொல்லக்கூட கூச்சமா இருக்குது. உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு, ஆனாலும் திருந்த மாட்டேன்ற. பொய்யா சொல்ற. சிஏ டெஸ்டே வைக்கலன்னு சொன்ன, ஆனா இந்த ரேங்க் கார்டில் நீயே சைன் போட்டு கொடுத்துருந்துருக்க. என்னை ஏமாத்த தானே நீ செய்யற? இல்லை சுபி, நீ நான் அழுகிறதா இல்லை. நாங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் உன்னை படிக்க வைக்கிறனால தானே நீ இப்படி பண்ற. நீ ஒரே வாரத்தில் 10,000 ரூபா கொண்டு வந்திருக்கணும். வந்தா தான் நீ என்கிட்ட பேசணும். மாமா சைன் போட்டு போங்கம்மா. ஸ்கூலுக்கே வரப்போறதெல்லாம் தெரிஞ்சு வச்சு அப்புறம் நான் சைன் கேட்குறா. என்னடா மாப்பிள்ள, அப்பாவே போயிட்டு நினைச்சே போலையா? ஏன்டா மாப்பிள்ள நீயும் சோகமா இருக்க? உங்க அம்மா வேற இப்ப போன மாதிரி தெரிஞ்சு, அதுவும் கோபமா வர போனாங்களே. அது ஒன்றும் இல்லடா மாப்பிள்ள, ஒரு வாரத்துக்குள்ள 10,000 கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. காசு இருந்தாத்தையும் பேசுவாங்களா அம்மா, அதே கொஞ்சம் மனசு. விட்றா ஏன்டா அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ற? இல்லடா அது ஒன்றும் இல்லை, பெத்த தாய்.
பெத்த தாயிடத்தில் பட்டக்கடன் ஏறாம ஏதோ முடிஞ்சவரை அடைத்திடுவேன் என்னாலோ என்னையே நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா அது வெளிச்சம் பெற ஒரு குரனா மெழுகு வத்தியடா ஆக மொத்தம் எதுவும் எனது குத்தம் இல்லையடா அட நிமிந்து பாரு நிலவு கூட சுத்தம் இல்லையடா சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கு புரியலையப்பா மற்றவர்க்கு தெரியாது என்னோட ஆனந்தம் அடராயிரு பக்கம் அடி வாங்கும் இருதங்கம் இப்படியானு அப்படியானு சொல்ல முடியல அத சொல்லிடா